தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய தோழர் மதியவன் இருமுறை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கினிய உழைக்கும் மக்களே, தோழர்களே, தலைவர்களே, இந்த கூட்டம் இரும்புரை குணசேகரன் அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் கடந்த 31ஆம் தேதி நடந்திருக்க வேண்டியது. அவருடைய நினைவு நாளான 21ஆம் தேதியாக அல்லாமல் ஒரு 10 நாட்கள் சென்று 31ஆம் தேதியாக நான் தேர்வு செய்ததை, அதற்கு பின்னால் இருந்த காரணத்தை தோழர் நிலவுலகன் அவர்கள் மிக சூசகமாக சொன்னார். 21ஆம் தேதியே நாம் கூட்டினோம் என்றால் அது ஒரு குரு பூஜை போல மாறிவிடும், சொந்த பந்தங்கள் வந்து விடுவார்கள் என்று அவர் சூசகமான வார்த்தைகள் சொன்னார். நான் வெளிப்படையா தான் சொன்னேன். அதை ஒரு சாதி கூட்டமா மாத்திடுவாங்க அப்படின்னு நான் வெளிப்படையா தான் சொன்னேன். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியை வெறுப்பதாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவருடைய அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல். தமிழ் தேசிய களத்தில் பொது உடைமையை, பொதுமையை நிறுவுவதற்கு, சாதி ஒழிப்பை நிறைவேற்றுவதற்கு, ஒரு சமத்துவமான குமுகத்தை படைப்பதற்கான ஒரு போராட்டம் தான் தோழர் இரும்புரை குணசேகரன் அவர்களின் போராட்டம். ஒரு அறைக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு கோட்பாட்டுவாதியாக, கொள்கையாளனாக மட்டுமே செயல்படக்கூடிய பெருந்தலைவர்கள், நன்கு அறியப்பட்டவர்கள், அவர்களுக்கு தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய கரார்த்தன்மை, கொள்கை கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய நலுவலின்மை, இதில் மட்டுமே குறியாக இருப்பார்கள். ஆனால் தன் பின்னால் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன், அந்த தலைவன் எடுக்கும் முடிவுக்கும், தன் பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் நலனை முகம் கொடுக்க வேண்டிய, மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தலைவன் எடுக்கக்கூடிய முடிவுக்கும், கோட்பாட்டில் சரியாமல் இருந்தால் போதும், கொள்கையில் சரியாமல் இருந்தால் போதும், தவறேதும் விளைவிக்காமல் இருந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய வெறும் கருத்தாளனுக்கும் பாரிய அளவில் வேறுபாடு உண்டு. தோழர் லெனின் சொல்வார், ஒருவன் தவறிழைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் எளிமையாக ஒரே ஒரு வேலையை செய்யலாம், எதுவுமே செய்யாம இருந்துட்டா ஒருத்தன் தவறிழைக்காமல் இருக்கலாம், அப்படி சொல்வார். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தோழர் இரும்புரை அவர்கள் அவர் ஒரு வெறும் அடையாளம் மட்டுமல்ல. இந்த மண்ணில் தோழர் சவுந்தரபாண்டியன் குறிப்பிட்டது போல சில ஆண்டுகளே ஆன நிலையில் என்றார். ஓரிரு ஆண்டுகளோ ஒரு வருடமோ சொன்னார். ஆனால் உண்மையில் என்னவென்றால் ஓரிரு மாதம் தான். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 40 நாளில் நடந்த தேர்தல் அது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 40 நாள்ல தேனி மாவட்டத்துல யாருக்கு தெரியும் ராமதாசர்? யாருக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிய? அதுக்கு முன்னாடியே அவர் சுயேட்சையில நின்று இருந்தாரு. சுயேட்சை சின்னமும் யானை சின்னம். நல்வாய்ப்பா இதுலயும் அவருக்கு யானை சின்னம் கிடைச்சிச்சு. அப்ப 64,000 வாக்குகளை அவர் பெரியகுளம் தொகுதியில் பெறுகிறார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதில் எல்லளவும் பங்கில்லை. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையோ அதன் வரலாற்று பாத்திரத்தையோ நான் குறைத்து மதிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த குறிப்பிட்ட வாக்கு அவர் பெற்றதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் இல்லை என்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரலாற்றில் ஒரு பாத்திரம் உண்டு. ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவரும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவரும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் முதல்வராக இருக்க வேண்டும் என்ற ஒரு தைரியமான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, மறுக்கவில்லை. பட்டியல் சாதி மக்களையும் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களையும் சிறுபான்மையினரையும் ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவோடு தொடங்கப்பட்ட கட்சி ஒரு வீச்சோடு தொடங்கியது. இப்போது இருமுறையை சாதியாக சொந்தம் கொண்டாட துடித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்று அந்த சாதியில் தன்னை தலைவராக முன்னிறுத்திக் கொள்கிற, தலைவராக தங்களை பேசிக் கொள்கிற யாரும் இருமுறையின் இறப்புக்கு வரவில்லை. இருமுறையின் இறப்புக்கு அமைச்சியாவரத்திற்கு வந்தது ராமதாஸ் வந்தார். எந்த சாதி தலைவரை வேணாலும் நீங்க மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க, யாரும் வரல. வரலாறு அவங்க திருப்பி வேற மாதிரி எழுதுறாங்க. ஏதோ நாங்க கூடயே இருந்தோம், செஞ்சோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்று வேற ஒரு பார்வை இருந்தது, வேற ஒரு வண்ணம் இருந்தது. பழனி பாபா முதல் எல்லாரும் அந்த கட்சியில இருந்தாங்க.
அந்த கண்ணோட்டத்தோடு நாம் இரும்புறையை பார்க்க வேண்டும். தனக்கு பின்னால் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்னும் போது அவருடைய முடிவுகளில் முன்பின் இருக்கத்தான் செய்யும். காரல் மார்க்ஸ் அவர் ஒரு தத்துவவாதி. ஒரு தத்துவம் முழுமையாக முரணற்று இருக்கும். நீங்க இந்த இடத்துல இப்படி சொல்றாரு, அந்த இடத்துல அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு முரண்பாடை ஒரு தத்துவத்தில் பார்க்க முடியாது. அதான் மெய்யியல். ஆனால் நீங்கள் ஒரு அம்பேத்கரையோ ஒரு பெரியாரையோ நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் வெறும் தத்துவவாதிகள் அல்ல, அவர்கள் தலைவர்கள். தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் யாருக்கு தலைவராக இருக்கிறார்களோ அவர்களின் நலனுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனால் அவர் பல்வேறு அரசியல் களங்களில் பயணித்திருப்பார்கள், முன்பின் முரணான முடிவுகளை எடுத்திருப்பார்கள். இப்ப அம்பேத்கர் இப்படி இருக்கிறாரு, இந்த இடத்துல இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருன்னு சில விமர்சனங்கள் எல்லாம் வருது இல்லையா? அதை ஒரு வரியில சொல்றேன். தத்துவவாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் தான் அந்த விமர்சனத்தை வைக்க முடியும். அம்பேத்கருடைய கோட்பாட்டை தனியாக எடுத்து பார்க்க வேண்டும். அதுல அவர் எவ்வளவு சமரசம் செய்து கொண்டார் என்ற இடங்களை பார்த்தீங்கன்னா அவர் அந்தந்த நேரத்து பலன்களை மக்களின் நிலைமைகளை கணக்கில் கொண்டு அந்த முடிவுகளை எடுத்திருப்பார்கள். காரல் மார்க்ஸ்க்கு அந்த அர்த்தம் கிடையாது. மார்க்சியத்தை போய் அப்படியே முரட்டுத்தனமா பொருத்தி பார்க்க கூடாது, அதிலிருந்து ஊக்கம் பெறணும். அவ்வாறாக நாங்கள் உறுதியாக இருந்தோம். எங்களுக்கு 1000 பேர் கூட வேண்டிய கூட்டம் தேவையில்லை, அது சாதியாகத்தான் வரும் என்றால் தேவையில்லை என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருந்தோம். அந்த 31ஆம் தேதி கூட்டத்திற்கும் கூட காவல்துறை அனுமதி மறுத்தது. உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்காக வழக்காடி இதற்கு அனுமதி வாங்கி கொடுத்த தோழர் வின்சென்ட் அவர்களை இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் தேச மார்க்சிய கழகத்திற்கு தொடர்ந்து காவல்துறை ஏன் இத்தனை அடக்குமுறையை செலுத்துகிறது என்றால் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிவாழ் மக்களே, கடைக்காரர்களே, ஓட்டுநர்களே, தேநீர் ஆட்டும் நண்பர்களே, என்னை இந்த தெருவில் நடந்து பார்த்திருப்பீர்கள். 500 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பள்ளியில தான் 12 வருஷம் படிச்சேன். இந்த தெருவில் இருக்கிற பிரபு போன மாசம் அகால மரணம் அடைஞ்சான். அவன் என்னுடைய பள்ளி தோழன். நம்ம மண்ணுல பிறந்தவன். இந்த மண்ணுல ராமராஜ் காட்டன் கடை முன்னால நீங்கள் இதற்கு முன்னால் எத்தனை போராட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எத்தனை பதாகைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் எல்லா சாதியையும் சேர்த்துதான் சொல்றேன். அரசியலில் மிக எளிமையான விஷயம் என்னவென்றால் ஒரு சாதிக்கு தலைவனாவது. உங்ககிட்ட காசு இருந்தா மட்டும் போதும். 4-5 வண்டி எடுத்துக்கிட்டு ஆளுக்கு 200-300 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவனை உங்க பின்னால சுத்திட்டே வர வச்சுட்டோம்னா எங்க இருந்து முளைச்சாங்கன்னே தெரியாது. மீசையோட, முடிகளோட, ஒரு விகாரமான உருவத்தோட, அடைமொழிகளோட திடீர்னு தலைவர்கள் முளைச்சிடுறாங்க. இந்த ராமராஜ் காட்டனுக்கு முன்னால இருக்கிற திடலுக்கு அம்பேத்கர் திடல் என்று தமிழ் தேச மார்க்சிய கழகம் அல்லாத பிற அமைப்புகளும் பயன்படுத்துவது இந்த 1.5 ஆண்டுகளில் நாங்கள் செய்த சாதனை. இமானுவேல் படத்தை இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரன் படம் தேனி மாவட்டத்தில் ஜொலிச்சுச்சு. போன வருஷம் நினைச்சு பாருங்க, போன வருஷம் அந்த இடத்துல இமானுவேல் சேகரன் படத்தை வைத்ததற்காக எங்கள் தோழர்கள் இன்றும் வழக்கை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, அதே சாதி கட்சிய, அதே சாதி சங்கங்களை, அதே சாதி இயக்கங்களை கூப்பிட்டு அவங்க வச்சிட போறாங்கயா, நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எப்பயும் அந்த 3க்கு 5 எங்க வருமானத்திற்கு உட்பட்டு, எங்க பொருளாதாரத்திற்கு உட்பட்டு, எங்க வலிமைக்கு வக்குக்கு உட்பட்டு நாங்க வைப்போம். ஆனா அதே இடத்துல சாதி சங்கங்களை வளர்த்து விடும் வகையில் ஒரு 10க்கு 20 இதை விட பெரிய இமானுவேல் சேகரன் படத்தை அங்கே வைப்பதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. இதை ஒரு கோணத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை எதிர்ப்பதற்காக கூட இமானுவேல் சேகரனை ஒரு பட்டியல் சாதி தலைவர் என்பதாக, பல்லர் சாதி தலைவர் என்பதாக சுருக்கப்பட்ட ஒரு சாதி ஒழிப்பு போராளியை அனைத்து மக்களும் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் காவல்துறை அனுமதித்ததற்கு எங்கள் போராட்டம் ஒரு காரணம். இங்கே அமர்ந்திருக்கும் தோழர்களை, மக்களை, அக்கால்மார்களை, அண்ணன்மார்களை என்னால் பெயர் சொல்லி அழைக்க முடியும். 10 பேரை தவிர எல்லாரும் எனக்கு பேர் தெரியும். எப்படி தெரியும்? எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையில இவங்க கூட நாங்க நின்றுருக்கோம். இவங்களுக்காக வழக்கு வாங்கியிருக்கோம், எங்களுக்காக இவங்களும் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. போராட்ட களத்தில் நாம் கற்றுக்கொள்வது போல மக்களும் கற்றுக்கொள்வார்கள்.
மாலையம்மா இருக்கிறாங்க. நான் பெருமையா சொல்றேன், இதுவரையும் நான் பார்த்ததிலே வீர பெண்மணி இந்த மாலையம்மா. மாரிமுத்து மகாலட்சுமி வழக்குல பட்டியல் பழங்குடி மக்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும், SC/ST அட்ராசிட்டி ஆக்டின் கீழே வழக்கு பதிவு செய்யணும்ன்ற கோரிக்கையை முன் வச்சு தன்னுடைய பிள்ளையின் பிணத்தை வாங்காம அத்தனை நாட்கள் போராடினாங்க. இப்ப எங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு சாதி சங்கமாக சாதி உரிமையில் சிலர் தலையிட்டு அவர்களை எங்களிடம் இருந்து பிரிக்க பார்த்தார்கள். நாங்க பரமாத்தமா ஒதுங்கணும். ஒண்ணும் இல்லம்மா, இது எங்க கோரிக்கை, அவங்க கோரிக்கை உங்களுக்கு உடன்பாடா இருந்தா போயிட்டு வாங்கணும். கொஞ்ச நேரம் போய் அவங்க கிட்ட பேசிட்டு, ஐயோ என் பிள்ளைங்க 2-3 நாளா ராப்பகலா படுத்து கிடந்தா, இவனை விட்டுட்டு நான் போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு எங்க கூட உட்கார்ந்தவங்க தான் கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு எங்க மேடம் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மாவை ADSP விவேகானந்தன் தனியா கூப்பிட்டு வழக்கறிஞர் செல்வகுமாரும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம், நீங்க பேசாதீங்க, நீங்க அதாவது என்னன்னா SC/ST அட்ராசிட்டி ஆக்டின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு அதை படிக்காத மாலையம்மாள் அந்த வார்த்தையை உச்சரித்திட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க பேசாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, அவங்க சொல்லட்டும்ன்றாங்க. அந்த அம்மா உருவத்துல பாமரர், படிக்கல, ஆனா எனக்கு அந்த வார்த்தை கிடைக்கல. வீர பெண்மணினா நான் மாலையம்மாளை தான் சொல்லுவேன். அந்த நாற்காலியில உட்கார்ந்து கால் எட்டாது அவங்களுக்கு. ஒரு ADSP முன்னால, DSP கீதா முன்னால, இன்ஸ்பெக்டர் மீனாட்சி முன்னால, RDO முத்துமாதவன் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க மான்றாங்க. உண்மையிலே அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரியல. ஆனா அந்த அம்மா எப்படி சொன்னாங்கன்னா, ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியல, நாங்க இந்த சாதி தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, எங்களுக்குன்னு தனியா சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துல போடுனாங்க. ADSP விவேகானந்தனுக்கு மூஞ்சி சுருக்கி போச்சு. இதை எதுக்கு சொல்றேன்னா, போராட்ட களத்துல மக்கள் கத்துப்பாங்க. நீங்க சும்மா எல்லாரும் ஏமாளியா கருதாதீங்க. ஈஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டதை பத்தி சொன்னாங்க. ஈஸ்வரன் ஒரு கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க, கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த ஐயா. அப்பட்டமா சுட்டிருக்கான், ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில சுட்டிருக்கான். ஓட்ட கிட்டத்தட்ட 2 இன்ச்சுக்கு இருக்கு ரைபிள், பெரிய துப்பாக்கி. நடந்தது தானே இந்த ஆட்சியின் கீழே நடந்த 10வது போலி மோதல் படுகொலை. அதான் நாங்க போய் பார்க்கிறோம், உரிய சட்ட நடவடிக்கைகள் செய்யல, அவங்க கேட்கிற கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்கல. அந்த ஈஸ்வரன் ஐயா அந்த சுத்துப்பட்டியில இருக்கிற அத்தனை காவல்துறைக்கும் நன்கு தெரிந்தவர், வனத்துறை அதிகாரிகளுக்கு நன்கு தெரிந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் வேலையை தாண்டினாரு, ஜம்ப் பண்ணாரு, பல்ட்டி அடிச்சாரு, அவரை நாங்க சுட்டோம்ன்றோம். எப்படி நாங்க இதை கேட்கிறோம்? அம்மா நீங்க இதெல்லாம் கேளுங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா வீடியோ எடுக்க சொல்லுங்க, இந்த சட்டத்தின் கீழே மேஜிஸ்ட்ரேட் வரணும், மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் முன்னால் நடக்க சொல்லுங்க, இதெல்லாம் சொல்றோம். இப்ப இங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க, அதோட பொருள் என்ன? நான் வெளிப்படையா சொல்றேன், தமிழ் தேச மார்க்சிய கழகத்துல நான் சவால் விட்டு சொல்றேன், தேனி மாவட்டத்துல வேறு எந்த அமைப்பிலும் இல்லாத அளவிற்கு ஒரு காஸ்ட் கம்போசிஷன், சோசியல் கம்போசிஷன், சமூக இயைவு, சாதி இயைவு இங்க இருக்கு. உண்மையிலே உங்களுக்கு தெரியாது, இந்த தமிழ் தேச மார்க்சிய கழகத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களில் பட்டியல் சாதியும் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், சாதியில் உச்சாணி கொம்பு என்று சொல்லக்கூடிய முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இது காவல்துறைக்கோ உளவுத்துறைக்கோ தெரியாமல் இல்லை. ஆனால் இந்த சமூகத்தில் அதிகமாக பாதிக்கப்படுவது பட்டியல் சாதி மக்கள் என்பதால் இயல்பாகவே எங்கள் போராட்டங்கள் அவர்களின் நலனை நோக்கி, அவர்களின் பிரச்சனையை நோக்கி போகிறதே தவிர அவன் எங்களை அப்படி பச்சை குத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் ஒரு சாதி அடையாளத்தோட நான் வெளியில வந்துட்டேன்னா, நான் ஒரு சாதி இதான் என்னோட அடையாளம், எனக்கு இதுக்கு மட்டும் கொடுனா காவல்துறையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அப்படி சுருக்க பாக்குறது, மக்களை திரட்டி உரிமைகளுக்காக, விடுதலைக்காக அவன் போராடி விடான். சாதி அதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால, 30 ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் இயக்கங்கள், உரிமை இயக்கங்கள், சமூக மனித உரிமை இயக்கங்கள் வளராத ஒரு கட்டத்துல சாதியாவே எழுந்து வா, உன்னுடைய உரிமையை கேள் என்பது ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னும் அந்த நியாயம் செல்லுபடி ஆகாது, அந்த நியாயம் இப்ப செல்லுபடி ஆகாது. சாதியாக திரள்பவர்கள், சாதியாக இயக்கம் கட்டுபவர்கள், அதற்கு நீங்கள் என்ன ஜனநாயக விளக்கம் கொடுத்தாலும் நீங்க போய் ஒரு முட்டுச்சந்தில தான் நிற்பீங்க.
நீங்க வெளியில ஜனநாயக இயக்கம்னு சொல்லிக்கலாம், சாதி ஒழிப்பு இயக்கம்னு சொல்லிக்கலாம். நாங்க வந்து எங்க சாதிக்காக மட்டும் செய்யல. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, பட்டியல் சாதி மக்களுக்குள்ளேயே, நான் வெளிப்படையா சொல்றேன், பட்டியல் சாதி மக்களுக்குள்ளேயே இந்த சாதி, இந்த குளத்துல இருக்கிற இந்த சாதி மீனை நான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் தலையிடும் போது அது பறையர் மக்கள் பிரச்சனையாக இருந்தால், பல்லர் மக்கள் பிரச்சனையாக இருந்தால், அருந்ததியர் மக்கள் பிரச்சனையாக இருந்தால், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இயக்கங்களை உள்ளே தள்ளிவிடுவதில் எங்களை விட காவல்துறை முனைப்பாக இருக்கிறது. அப்போ அந்த உணர்வோடு வளர்க்கப்பட்ட அந்த சமூக இயக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய இயக்கவாதிகள், அந்த செயற்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற சாதியை அடையாளப்படுத்தி நீ அவன் முன்னால போறேன்றாங்க. ஆனா போராட்ட களத்துல நின்னோம்னா, அவர்களோடு அவர்கள் கோரிக்கையை ஒன்றி நின்று அவங்களுக்கு இதுதான் நியாயம் நம்ம களத்துல நின்று காட்டணும்னா அவர்கள் நம் பின்னால வருவாங்கன்றதுக்கு நாங்க ரத்தம் சதயமான சாட்சி, இந்த கூட்டம் சாட்சி. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏஜிப்பட்டியில இருக்கிற கிருஷ்ணகுமார் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, மாலையம்மா வந்திருக்கிறாங்க, எல்லாரும் தேவதானம்பட்டி மக்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரு? இல்ல வெவ்வேறு சாதி மக்கள். எப்படி நீங்க சாதி முத்திர குத்த பாக்குறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களை, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். போலீஸ் தெரிஞ்சே செய்யுது, ஆனா நான் உங்ககிட்ட, நீங்க உங்களுக்கு புரிதல் இல்லைன்றதுனால நான் சொல்றேன். தமிழ் தேச மார்க்சிய கழகம் எந்த சாதியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற இயக்கம் இல்லவே இல்லை. ஒன்றை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம், எங்களை சாதியாக இழிவாக பார்க்கக்கூடிய மக்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ, ஒரு சாதியாக ஒடுக்குமுறை கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ, அதே கண்ணோட்டத்தோடு தான் சொந்த சாதியில் பிறந்தான் என்ற ஒரே காரணத்திற்காக சொந்தம் கொண்டாட, உறவு கொண்டாட முனையும் மக்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இதில் சொல்வதற்கு எங்களுக்கு கூச்சமே கிடையாது. ஆனால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை வெறுப்பதாக நீங்கள் கருதக்கூடாது. சூழல் அப்படி இருக்கு. சாதியா மக்களை பிரிச்சிருக்கான், போராடுற இயக்கங்களை குண்டல் செய்யறான். இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்களை வேணும்னே காவல்துறை இங்க வண்டியை போடுது. இங்க வண்டியை போட்டா தான் இந்த அம்மாவுக்கு பேச முடியுமா? அனுமதி வாங்கி தான் நடத்துறோம், நீதிமன்ற உத்தரவு இருக்குல்ல, இந்த இடத்துல ஜீப்பை போட்டு தான் பேசணுமா? அது என்னன்னா மக்களை அச்சுறுத்துறது, இவன் பின்னால போகாத அப்படின்னு அச்சுறுத்துறது. அப்படி பின்வாங்குற தோழர்களோடு இங்கு இல்லை. தோழர் சவுந்தரபாண்டியன் குறிப்பிட்டது போல இங்கு அமர்ந்து இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் 50-60 வழக்குகளை சந்தித்து கூட மக்களுக்கு நிற்பார்கள் என்ற துணிச்சலோடு வந்தவர்கள். நாங்க அப்படின்றதுக்குள்ள எங்களால கூட்டத்தை கூட்ட முடியும். அந்த கூட்டம் பயன்படாது என்பது எங்களுக்கு தெரிந்ததால் நாங்கள் கூட்டவில்லை. உண்மையை சொல்லி கூட்டுறோம். எங்க இலக்கு என்னன்றதை வெளிப்படையா சொல்லி கூட்டுறோம். இரும்புறையை பத்தி நம்ம இங்க பேசுறோம்னா, இங்க தோழர் வீரபாண்டியன் வந்திருக்கிறாரு. அந்த தேர்தல்ல அள்ளிநகரத்தை கடக்கும் போது பொம்மைகவுண்டம்பட்டி பக்கத்துல அப்பா போன கார்ல அவுட் அடிச்சாங்க. தோழர் இருந்தாரு. சும்மா இங்க நிக்கல, பூச்சண்டி காட்டக்கூடாது, அதெல்லாம் தாண்டி நின்னா. இரும்புறையாரை நான் உட்பட யாருக்கும் எவனுக்கும் அப்பன் வீட்டு சொத்து இல்லை. அவருடைய கொள்கையோ அரசியலோ கோட்பாடோ எனக்கே கூட அப்பன் வீட்டு சொத்து இல்லை. இருமுறை எனக்கு அப்பாவா இருக்கலாம். அவருடைய கொள்கையை கோட்பாட்டை மக்களுக்கு உறுதியாக நிற்கிற திறத்தை பெற்றிருந்தால் மட்டுமே அவருடைய வாரிசு. இந்த தோழர்கள் எல்லாமே அவரோட வாரிசு தான். அப்படி களத்துல நிக்கிறோம். சும்மா 27 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷனுடைய நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தணும்னு எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படியே ஆகஸ்ட் 21ஆம் தேதி மட்டும் சமாதியில போய் மாலையை போட்டா முடிஞ்சா? அது தேவையில்லைன்ற ஏங்க உங்களால சிந்திக்க முடியுதா? ஒரு தேர்தலில் நின்னதுக்கு, இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு ஒரு தேர்தலில் நின்னதுக்கு அவுட் அடிச்சாங்க. அதெல்லாம் மீறி நின்னாரு. பெரிய கோடி கலவரம் உண்மையிலே கோடி கலவரம். அவர் சொல்ற கோடி கலவரம் உண்மையில் நடந்தது தேவாரத்துல. இங்க தொடங்குச்சு, தொடராஜபுரம் காலனியில தொடங்குச்சு. அப்ப அந்த இருமுறையார் அதை குறிப்பிடும் போது கலகங்கள் குறிப்பிடுவாரு. சாதி கலகங்கள் பாரு, சாதி கலவரம்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்கள் திமிரி எழுந்து அது திருப்பி தாக்குவது, தனக்கு கிடைக்காத உரிமைக்காக போராடுவது. அது ஒரு கிளர்ச்சி, ஒரு கலகம். அந்த பொருள்ல தான் அந்த கலகம்னு வரும். தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட, ஏன் இந்திய அளவில் கூட பதிவு செய்யப்பட்ட இந்த சாதிய கலகங்களில் அதிகமாக பொருள் இழப்பையும், அதிகமாக உயிர் சேதத்தையும், அதிகமான பிற வகை சேதாரங்களை
ஆதிக்க சாதியினர் சந்தித்தது அந்த 1989 தேனி போடி கலவரம் என்று சொல்லப்படுகிற தேனி தேவாரம் கலவரம் தான். இதை எந்த ஒரு சாதி மக்களையும் எதிர்நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறைக்கு ஒரு பிணைக்கப்பட்டிருக்கிற இரண்டு மக்கள் குழுவிற்குள் ஒரு சமமின்மை நிலவுவே. ஆனால் அந்த முரண்பாடுகளை தக்க ரீதியில் தீர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன் இப்ப நடக்கலையா? உள் இட ஒதுக்கீட்ட அருந்ததியர் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உள் இட ஒதுக்கீட்ட வேற வேற வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு முற்போக்கு இயக்கங்கள் என்கிறவர்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? அதற்கு நான் பேசியதற்கு கூட, எங்கள் தோழர்கள் அதற்கு ஆதரவாக பேசியதற்கு கூட நீங்க எல்லாம் எதுக்கு இதுக்கு பேசுறீங்கன்னு சக தோழர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னங்க? நாங்க பேசக்கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? அப்புறம் எப்படிங்க நீங்க சாதி கடந்து சிந்திக்கிறீங்கன்னு சொல்றீங்க? ஒரு சமூக நிலைமை இருக்கு. நீயும் நானும் அவனும் இவனும் ஒன்னா இருக்கணும், சமமா இருக்கணும், இதெல்லாம் நல்ல எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள். ஆனா உண்மையிலேயே அப்படி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. அருந்ததியர் மக்களின் நிலைமையும் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நிலைமையும் ஆதி திராவிடர்களின் நிலைமையும் ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு பல்லரும் பறையரும் கொஞ்சிக்கிறாங்க, கூடிக்கிறாங்க, கூட்டங்கள் நடத்திக்கிறாங்க, அண்ணன் தம்பி தமிழ் உறவு தொப்புள் கொடி உறவுன்னு பேசிக்கிறாங்க. அருந்ததியரில் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்காக. அந்த ஒற்றுமை பிற்போக்குத்தனமானது இல்லையா? அவ்வகையில் தோழர்களே, சமூக நிலைமைகளுக்காக, சாதி ஒழிப்பிற்காக என்றும் நியாயமாக களத்தில் தமிழ் தேச மார்க்சிய கழகம் நிற்கும். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு ஆண்டுகள்லயே அவ்வளவு அனுபவம் இந்த தேனி மாவட்டத்திற்குள்ள இருந்தாலும் தோழர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு வழிகாட்டிகள், உங்களுக்கு துணையா இருக்கிறவங்க, தொடர்ச்சியா கோட்பாட்டு வழியிலும் சரி, கருத்தியலாக கொள்கையாக களத்தில் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறவர்கள். என்னுடைய அரசியல் ஆசான் தோழர் தியாகு பேச இருக்கிறார். அதனால நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். ஆர்ப்பாட்டமோ வேற ஒரு மேடையோ ஒளிபெருக்கியோ கிடைக்காமலா போயிடும். பேசுவோம். நன்றி.